10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அளவியல். அளவியலை வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். அளவியலில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருப்பீங்க? சதுரம், செவ்வகம், ஆமாவா, சாய் சதுரம், இணைகரம், நாற்கரம், அதுக்கப்புறம் சரிவகம், இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு நம்ம என்னென்ன முக்கோணம் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்? அதை வந்து என்ன உருவங்கள்னு சொல்லலாம்? இருபரிமாண உருவங்கள்னு சொல்லலாம். அந்த இருபரிமாண உருவங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் என்ன படிச்சிருப்போம்? பரப்பளவுகள், சுற்றளவுகள் தான் 8th வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆமாவா? அதை ட்ரா பண்ணுறது, அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, அடிப்பக்கம், உயரம், இந்த மாதிரி கண்டுபிடி, சாய் உயரம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறத பற்றிலாம் பரப்பளவு இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க, சுற்றளவு கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம், ஆமாவா? அந்த அளவியலை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இப்போ ட்ரெஸ் கடையில் போய் துணி வாங்குறது, எல்லா இடங்கள்லேயும் நமக்கு அளவியல் வந்து யூஸ் ஆகுது. ட்ரெஸ் கடை, மளிகை கடை, பால் கடை, அளவுகள் வந்து பொருளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், ஆமாவா? அந்த மாதிரி அளவியல் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 9th நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முப்பரிமாண உருவங்கள் படிச்சிருப்பீங்களா? முப்பரிமாண உருவங்கள் வந்துச்சுனாவே நமக்கு என்னென்ன இருக்கும்? கன அளவுகள் இருக்கும், ஆமாவா? முப்பரிமாண உருவங்கள் வந்துச்சுனாவே கன அளவுகள் இருக்கும். அந்த முப்பரிமாண உருவங்களில் நீங்கள் என்னென்ன படிச்சிருந்துருப்பீங்க? அதாவது கனசதுரமும் கனசெவ்வகமும் படிச்சிருப்பீங்க. அந்த கனசதுரம் கனசெவ்வகத்துக்கு நம்ம என்னென்ன சொல்லலாம்? சாப்பீஸ் பாக்ஸ் சொல்லலாம், தண்ணீர் தொட்டி, கிளாஸ் ரூமு, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம், ஆமாவா? அதெல்லாம் யூஸ் பண்ணி சாக்லேட்டு, ஸ்வீட் பாக்ஸு, சாக்லேட் பாக்ஸு, ஸ்வீட் பாக்ஸு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 9th கணக்குகள் செஞ்சுருப்போம், ஆமாவா? கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, படிக்காமல் இல்லை, ஓகேங்களா? இப்போ நம்ம 10th என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பயன்பாட்டு வடிவியலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அளவியல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? பயன்பாட்டு வடிவியலை தான் அளவியல்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கனசதுரம், கனசெவ்வகம், முக்கோண பட்டகம், இந்த மாதிரி உருவங்கள்லாம் இருக்கும், சரிவகம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம்னா உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், அதுக்கப்புறம் இடைக்கண்டம், இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நேர்வட்ட உருளை அப்படின்னா எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நேர்வட்ட உருளைக்கு எடுத்துக்காட்டு, அதோட வளைபரப்பு, மொத்த பரப்பு ஃபார்முலாலாம் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நேர்வட்ட வருங்க. ஒரு செவ்வகத்தை ஏதேனும் ஒரு பக்கத்தை, சரியா, அச்சாக கொண்டு, அதாவது இப்போ ஒரு செவ்வக வடிவில் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்காட்டாக கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ நீட்டமான ஒரு A4 சீட்டோ எடுத்துக்கோங்க. A4 சீட்டை இப்படி ரவுண்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? A4 சீட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ரவுண்ட் பண்ணுறோம். நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் ரவுண்ட் பண்ணி 3வது பேஜில் காமிச்சிருக்கேன். மேலே கீழே நமக்கு வந்து ஒரு உருளையாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலேயும் நமக்கு ஒரு வட்டம் தெரியும், கீழேயும் நமக்கு என்ன தெரியும்? ஒரு வட்டம் தெரியும், சரிங்களா? இது வந்து நமக்கு வட்டத்தோட பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? πr². அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற பகுதி வந்து நமக்கு ஒரு உருளை வடிவில் உருவாகும். அந்த உருளுடைய உயரத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹச்சுன்னு சொல்லுவோம். மேலே ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம், உருளை, சரியா? வளைந்து இருக்கக்கூடிய பரப்பு தான் உருளை, சரிங்களா? அந்த நடுவில் இருக்கக்கூடிய வளைந்து இருக்கக்கூடிய பரப்பு தான் உருளை. இப்போ ஒரு செவ்வக வடிவ பரப்பு பக்கத்தை எடுத்துக்கிறோம். அதை வந்து ஏதாவது ஒரு முழு சுற்று, அதாவது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணுறோம், சரிங்களா? நான் 3வது பேஜில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு கூட. சரி, சுற்றும்போது உண்டாகும் திண்ம உருவத்தை தான் நான் என்ன சொல்கிறோம்? உருளை அப்படின்னு சொல்கிறோம். உருளைக்கு எடுத்துக்காட்டலாம் நம்ம என்னென்ன சொல்லலாம்? உருளைக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? ஒரு பீப்பாய், அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ஒரு உருளை வடிவில் இருக்கக்குள்ள கிளாஸ் டம்ளர் சொல்லலாம். அதுக்கப்புறம் டியூப் மாதிரி இருக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் டியூப் லைட், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லலாம்? உருளையோட நேர்வட்ட உருளைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்போ அதோட புறப்பரப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு திண்ம உருவத்தின் அனைத்து வெளிப்பக்க பகுதிகளின் பரப்பு தான் அதோட புறப்பரப்பு எனப்படும். வெளியில் இருக்கக்கூடிய பரப்பு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் இருக்கக்கூடிய பரப்பு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? புறப்பரப்பு. ஒரு திண்ம உருவத்தோட அனைத்து வெளிப்பக்க பகுதிகளின் பரப்பு அதன் புறப்பரப்பு எனப்படும். அனைத்து வெளிப்பக்க பகுதிகளோட பரப்பு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? புறப்பரப்புன்னு சொல்லுவோம். வளைபரப்பு அப்படின்னா எப்படி இருக்குன்னா
2 வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது 2 வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதினா நான் பிக்சர் காமிச்சேன் இல்லைங்களா, எப்படி சுருட்டணும், மேலே ஒரு வட்டம் கிடைக்கும், கீழே ஒரு வட்டம் கிடைக்கும். இந்த வட்டங்களுக்கு இடைப்பட்ட இரு வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை மேற்பரப்பு அல்லது வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இதில் இந்த பிக்சரில் பாருங்கள், 3வது படம் பாருங்கள், மேலே இருக்க வட்டத்தையும் விட்டுருங்க, கீழே இருக்க வட்டத்தையும் விட்டுருங்க, நடுவில் இருக்க வளர்ந்து இருக்கக்கூடிய பகுப்பு தான் வளைபரப்பு. சரியா? ஓகேங்களா? புறப்பரப்புனா என்னது? ஒரு திண்ம உருவத்தோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களையும் நம்ம என்ன சொல்லுவோம்? புறப்பரப்புன்னு சொல்லுவோம். சரியா? புறப்பரப்பு. இப்போ உருளையோட வளைபரப்பு வந்து நம்ம ஒரு செவ்வக பேப்பரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ரவுண்ட் பண்ணுறோம். 2 முனைகளையும் இணைக்கிறோம், 2 சைடில் இருக்க முனைகளையும் இணைக்கிறோம். சரியா? நேராக இருக்க பேப்பரை கொண்டு போயிட்டு இணைக்கிறோம். சரிங்களா? அப்போ செவ்வகத்தோட பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா என்னென்னா எல்பி. சரிங்களா? அப்போ எல்பிங்கும் போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த பி வந்து நமக்கு என்னவா மாறிடுது? ஹச்சாக மாறிடுது. அதுக்கப்புறம் இது வந்து ஆரம், அப்போ 2πr. சரியா? 2πr 2πr இங்கே இருக்குது பாருங்கள், நான் போட்டு காமிச்சிருக்கேன். 2πr. ஓகேங்களா? 2πr நமக்கு வளைபரப்பு வந்து 2πr. இதே மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய பரப்புகள் எல்லாமே சேர்ந்து 2πrh. சரிங்களா? ஹச்சுங்கிறது நமக்கு என்னது? பி ஆகிடுது. என்ன இது? உயரமாக மாறிடுது. ஆரம் 2πrh. ஓகேங்களா? என்னது? நமக்கு ஒரு வளைபரப்பு வந்து செவ்வகத்தோட வளைபரப்பு வந்து 2πrh. புரிஞ்சிச்சா? அதாவது வெளியில் அந்த வளைந்து இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் வளைபரப்பு, உருளையோட வளைபரப்பு 2πrh. சரிங்களா? எல்லுங்கிறது பிங்கிறது வந்து நமக்கு ஹச்சாக மாறிடுது, உயரமாக மாறிடுது. அப்போ 2πrh. சதுர அலகு நமக்கு வந்து இங்கே வந்து சதுர அலகுகள். சரியா? வளைபரப்பு மொத்த பரப்பு ஒன்று வரும்போது சதுர அலகுகள் தான் போடுவோம், கன அளவுகளில் தான் காலகுகள்னு போடுவோம். சரிங்களா? வளைபரப்பு மொத்த பரப்புலாம் வரும்போது இந்த மாதிரி தான் போடுவோம். இதோட மொத்த பரப்பு பார்க்கலாம். இப்போ வாங்க, நேர்வட்ட உருளையின் மொத்த பரப்பு அப்படின்னா என்னென்னா, வளைபரப்பு கூட எந்த இதை போடணும்? மேல்வட்டத்தோட பரப்பையும் கீழ்வட்டத்தோட பரப்பையும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? வளைபரப்புனா அந்த நடுவில் வளைந்திருக்கக்கூடிய பகுதி மட்டும் எடுத்துட்டோம். புறப்பரப்புனா ஒரு திண்ம உருவத்தோட வெளிப்பகுதிகள் எல்லாமே சேர்ந்தது தான் புறப்பரப்பு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே இருக்க வட்டத்தோட பரப்பையும் கீழே இருக்க வட்டத்தோட பரப்பையும் ஆட் பண்ணுறோம். ஒரு வட்டத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னா πr². அப்போ நமக்கு மேலே ஒரு வட்டம் இருக்குது, கீழே ஒரு வட்டம் இருக்குது, ரெண்டும் சேர்ந்துனா 2 வட்டம், அப்போ 2πr². 2πrh ப்ளஸ் வளைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? 2πrh. சரிங்களா? 2πrh. அப்போ ப்ளஸ் 2πr². சரி, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, ரெண்டுலேயுமே 2πr காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ நான் 2πr வெளியே எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு இதில் ஹச் மட்டும் இருக்கும் ப்ளஸ் ஆர். அப்போ நமக்கு மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர் சதுர அலகு. சரிங்களா? பரப்புன்னு வந்தனாலவே சதுர அலகு போட்டுரும். உருளையோட வளைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πrh. 2πrh. சரிங்களா? 2πrh. இதே மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? மொத்த பரப்புக்கு 2πrh ப்ளஸ் h ப்ளஸ் ஆர். 2πr இன்ட்டு h ப்ளஸ் ஆர். 2πr இன்ட்டு h ப்ளஸ் ஆர். வளைபரப்புக்கு 2πrh, மொத்த பரப்புக்கு புறப்பரப்புக்கு 2πr இன்ட்டு h ப்ளஸ் ஆர். சரிங்களா? அடுத்தது நம்ம அடுத்த உருவம் பார்க்கலாம். 10th என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் அடுத்தது கூம்பு பார்க்க போகிறோம். உருளை எப்படி உருவாக்குச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது கூம்பு உருவாகலாம். கூம்புக்கு வந்து சில எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருக்கேன். என்னென்னா, நமக்கு கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லலாம். சரியா? கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லலாம். அதுக்கப்புறம் போர்டேக்கு, குட்டீஸ்க்கெலாம் போர்டே அந்த கேப் தலையில் மாட்டுவாங்க இல்லைங்களா, பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் கடையில் நிறையா கிடைக்குது, நிறையா கடைகளில். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சொல்லலாம். சரியா? ஐஸ்கிரீம் சொல்லலாம், பம்பரம் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு என்னது? கூம்புக்கு எடுத்துக்காட்டுகள். சரியா? கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் ஏதாவது உருவம் கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் தெரிஞ்சாலும் சொல்லலாம். சரிங்களா? ஓகேங்களா? கூம்பு வடிவத்தில் என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு பார்த்தாச்சா? உனக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிச்சுனாலும் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த கூம்பு எப்படி, அதாவது உருளை வந்து நம்ம எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். ஒரு செவ்வக பேப்பரை ஃபோல்ட் பண்ணும்போது, அதாவது 2 முனைகளை இணைக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு உருளை உருவாகுது. இதே கூம்பு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செங்கோணத்தை தாங்கும், சரியா, ஏதேனும் ஒரு பக்கத்தை மையமாச்சாக கொண்டு, அதாவது ஒரு இருசம பக்க முக்கோணங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து மையத்தில் நம்ம கோடு போகும்போது ஒரு செங்கோண முக்கோணமாகும். அந்த செங்கோண முக்கோணத்தை நான் வந்து உனக்கு டயக்ராமே காமிச்சிருக்கேன் பாருங்க கண்ணு. அச்சா கொண்டு ஒரு செங்கோண முகத்தை முழு சுற்றும் போது, முழுசாக சுற்றும் போது
உண்டாகும் திண்ம உருமை வந்து நம்மளுக்கு நேர்வட்ட கூம்பாக உருவாகும். இங்கே பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு செங்கோணம் ஒரு இருசமபக்க வடிவத்தில் ஒரு செங்கோண முக்கோணத்தை தாங்குற மாதிரி ஒரு அந்த கலர்லேயே நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை வந்து ஒரு முழு சுற்று போட்டுறதுக்கு அந்த வட்ட வடிவம் போட்டு காமிச்சிருக்கேன். அடிப்பகுதி நமக்கு எப்படி இருக்குன்னா வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். அடிப்பகுதி நமக்கு எப்படி இருக்கும்? வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். நடுவில் வர செங்கோண முக்கோணம்னால 90 டிகிரி வர மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நடுவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? 90 டிகிரி வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதை வச்சு ஒரு சுற்றும் போது நமக்கு என்ன உருவாகுதுன்னா ஒரு கூம்பு வடிவம் உருவாகுது. கூம்போட அடிப்பகுதி நமக்கு எப்படி இருக்கும்? வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். இந்த உயரம் வந்து நமக்கு என்னவாயிருது? சாய் உயரமாகிடுது. சரிங்களா? உயரமாயிருது. இப்போ கூம்போட வளைபரப்பு கண்டுபிடிக்கலாம். கூம்போட வளைபரப்பு எப்படி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு வாங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பு பை வட்டத்தின் பரப்பு. சரிங்களா? வட்டக்கோண பகுதியின் பரப்பு பை வட்டப்பகுதியின் வரவு. வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் பை வட்டத்தின் சுற்றளவு. சரிங்களா? வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு தான் நமக்கு என்னது? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் பை வட்டத்தின் சுற்றளவு. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க வட்டத்தின் பரப்பு அந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பெருக்கல் ஆயிரும். வகுத்தலில் இருக்கக்கூடியது பெருக்கல் ஆயிரும். சூத்திரம் கரெக்டாக எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதா? ஒரு வட்டக்கோண பகுதி, அதாவது நம்ம வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை தாங்குற மாதிரி எடுத்து தான் அதை வந்து நம்ம 90 டிகிரி உருவாகிற மாதிரி எடுத்து தான் நம்ம சுட்டுறோம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு இல்லை அப்படின்னா நீ ஒரு அரை வட்டத்திலேருந்து கட் பண்ணி எடுத்தாலும் கூம்பு உருவாகும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் பை வட்டத்தின் சுற்றளவு. இந்த வட்டத்தின் பரப்பளவு வந்து இந்த சைடு அடியில் இருக்கக்கூடிய பகுதி வட்டத்தின் பரப்பளவுனால நம்ம அந்த சைடு போகும்போது வகுத்தில் இருக்க அந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகிடுது. அப்போ கூம்பின் வலைப்பரப்பு வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர்எல். சுருக்கி போட்டோம்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஆர் வந்து பை ஆர் எல். சரிங்களா? எல் வந்து வில்லின் சாய் உயரமாக மாறிடும். சரிங்களா? வில்லின் நீளம் வந்து சாய் உயரம் பை ஆர் எல். வட்டக்கோண பகுதியின் கூம்போட வளைபரப்பு எதுனா வட்டக்கோண பகுதியின் பரப்பு. சரியா? கூம்போட வளைபரப்பு எதுக்கு ஈக்குவல்? வட்டக்கோண பகுதியின் பரப்பு. வட்டக்கோண பகுதியின் பரப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர்எல். கூம்பின் வளைபரப்பு பை ஆர்எல். அடுத்து மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். கூம்பின் மொத்த பரப்புனா எப்படி வரும்? நம்ம தான் சொல்லியிருக்கோமா, கூம்போட வளைபரப்பு ப்ளஸ் கூம்போட அடிப்பரப்பு. புறப்பரப்புனாவே நமக்கு என்னது? மொத்த பரப்பு புறப்பரப்புனா வெளிப்பகுதி ஒரு திண்ம உருவத்தோட வெளிப்பக்கத்தை அனைத்து வெளிப்பக்கங்களும் சேர்ந்ததான் நமக்கு என்னது? மொத்த பரப்பு இல்லைன்னா புறப்பரப்பு. சரிங்களா? அப்போ மொத்த வளைபரப்பும் சேர்த்தி அடியில் இருக்கக்கூடிய பரப்பையும் சேர்த்திக்கணும். வளைபரப்பு ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பை ஆர்எல். சரிங்களா? கூம்போட அடிப்பரப்பு வந்து நமக்கு வட்ட பகுதியில் இருக்குது, வட்ட வடிவத்தில் இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ பை ஆர்எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர்டுங்கும் போது பை ஆர் நமக்கு காமனாக இருக்கும். வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பை ஆரை வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னா எல் ப்ளஸ் ஆர் அப்படின்ற வரும். ஓகேங்களா? அப்போ கூம்போட வளைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா பை ஆர்எல். கூம்போட மொத்த பரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறதான். இப்போ நமக்கு இது வரைக்கும் 2 உருவங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா உருளை, கூம்பு. அதை பற்றி பார்த்துருக்கோம். உருளை, கூம்பு அதுதான் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோலம். சரிங்களா? கோலத்துக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்ன சொல்லலாம்? கோலத்துக்கு ஸ்பியர். சரியா? ஸ்பியர், ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். கோலம், அரைக்கோளம், அதாவது பால் சொல்லலாம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி பிக்சர் ஒரு பாலை கட் பண்ணி பிக்சர்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹெமிஸ்பியர். சரிங்களா? ஸ்பியரு, ஹெமிஸ்பியர் இதான் அது. கோலம், அரைக்கோளம். சரிங்களா? ஒரு என்ன சொல்லுது? ஒரு உருண்டையான வடிவில் ஒரு ஆரஞ்சை கட் பண்ணால் கூட நமக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அதுதான். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோலம், அரைக்கோளம். ஓகேங்களா? இப்போ இந்த கோலம், அரைக்கோளம் வந்து உருவாகிற விதம்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு உருண்டையான இருக்கிறதே அது சொல்லிடுவோம். இப்போ கோலத்தோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலத்தோட புறப்பரப்பு உருளையின் வளைபரப்புக்கும் அதாவது கோலத்தோட புறப்பரப்பு வந்து உருளையின் வளைபரப்புக்கு சமம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் நிறுவியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உருளையோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே கோலத்தோட புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? கோலத்தோட புறப்பரப்பு எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோலத்தின் புறப்பரப்பு உருளையின் வளைபரப்புக்கு சமம். சரியா? அப்படி ஆர்க்கிமிடிஸ் வந்து நிறுவியிருக்காரு. அப்போ கோலத்தோட புறப்பரப்பு உருளையின் வளைபரப்பு அப்படின்னா உருளையோட வளைபரப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு படித்தோம்? 2πr/h. அப்போ கோலத்தோட புறப்பரப்பு என்னது? 2πr/h. கோலத்தின் புறப்பரப்பு சமம் 4πr² சதுர அலகு. சரியா? 4πr²
ஸ்கொயர்டு சதுரலகு உருளையின் வலைபரப்புக்கு சமம்னு சொல்லியிருக்கனால அப்போ கோலத்தோட புறப்பரப்பு நமக்கு என்ன வந்துடும் இங்கே 2 இன்ட்டு அப்போ 4πr². சரிங்களா, 4πr²ங்கும்போது ஹச் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2r மாறும். ஏன் அப்படின்னா அந்த உயரம் வந்து நமக்கு கோலத்தில் 2 ஆரங்களாக இருக்கும் இல்லைங்களா, அதனால என்ன ஆகும்னா 2πr இன்ட்டு 2r. சரியா, 2πr இன்ட்டு 2r. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், மேலே வந்து நீங்கள் ஏன் மிஸ் கோலத்தோட புறப்பரப்பு 2πrh போட்டிருக்கீங்க, கீழே 4πr² அப்படின்னா அதாவது நமக்கு இப்போ உருளை வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஒரு டம்ளர் வடிவத்தில் இருக்கும். அப்போ உருளைக்கு வந்து ஹைட்டு வந்து நமக்கு என்ன ஆகும்னா கோலத்தில் 2 ஆரமாக வரும். சரிங்களா, அப்போ ஹச்சுக்கு பதிலாக 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், 2r. அப்போ 2πr இன்ட்டு 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்களா, 2 4. சரிங்களா, அடுத்து r இன்ட்டு r². அப்போ கோலத்தோட புறப்பரப்பு நமக்கு என்ன ஆயிடும்னா 4πr² ஆகிடும். சரியா, இதுவே அரைக்கோளம் இப்போ முழு கோலமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகுது, கோலமாக இருந்தால் என்ன ஆகுது 4πr² சதுர அலகுக்கு. சரியா, பரப்புனாவே நம்ம என்ன பண்ணணும், சதுர அலகு போட்டுடணும். இதே அரைக்கோளத்தோட வலைபரப்பு அப்படின்னா என்னென்னா அதில் பாதி, அப்போ 2πr². சரிங்களா, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாங்களா, அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு எப்படி இருக்கும், வலைபரப்பு அரைக்கோளமும் இது எப்படி ஆகும், நம்ம வெட்டி எடுத்துருவோம். சரிங்களா, பாதி. அப்போ பாதி பகுதியும் போது அடியில் நமக்கு வளைவான பகுதியாக இருக்கும், மேலே ஒரு வட்டப்பகுதி இருக்கும் இல்லைங்களா. அப்போ மொத்த பரப்பும் போது என்னது, ஒரு திண்ம உருவத்தோட வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சேர்ந்தது தான் மொத்த பரப்பு. ஓகேங்களா, மொத்த பரப்பு அது புறப்பரப்பு. சரிங்களா, மொத்த பரப்பு. அப்போ மொத்த பரப்பும் போது வலைபரப்பு ப்ளஸ் மேல்வட்டத்தின் பரப்பு, அதாவது ஒரு வட்டம் தான் தெரியும், 2 வட்டம். உருளைக்கு தான் மேலே ஒரு வட்டம் உருவாகும், அடியில் ஒரு வட்டம் உருவாகும். இதே கூம்புக்கு அடிப்பகுதியில் வந்து நமக்கு ஒரு வட்டம் உருவாகும். சரிங்களா, இதே கோலத்தில் வந்து அந்த அடிப்பகுதி நமக்கு இப்படி கோலத்தை இப்படி வச்சுருந்தா அப்படின்னா உன்னோட உள்ளங்கைக்குள்ளே வச்சுருந்தா அப்படின்னா மேலே வந்து வட்டப்பகுதியாக தெரியும், வளைந்த பகுதியாக. அப்போ வலைபரப்பு ப்ளஸ் மேல்வட்டத்தின் பரப்பு. வலைபரப்பு நமக்கு என்ன இருக்குது 2πr². வலைபரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2πr² படிச்சோமா. அடுத்து வட்டத்தின் பரப்பளவு πr², அப்போ 3πr². சரியா, மொத்த அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு வந்து நமக்கு என்னது 3πr², 3πr². சரிங்களா, 3πr². இப்போ நம்ம என்னென்ன உருவங்கள் பார்த்துருக்கோம், நேர்வட்ட உருளை, கூம்பு, கோலம். சரிங்களா, இதுக்கெல்லாம் என்னென்ன பார்த்துருக்கோம், வலைபரப்பு, மொத்த பரப்பு பார்த்துருக்கோம். அடுத்தது 4வதா ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம். அது ஏன் கூம்பின் இடைக்கண்டம்னா கூம்போட அடிப்பகுதி வந்து கூர்மையாக இருக்கும் இல்லைங்களா, அதை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இப்போ வீட்டில் பக்கெட் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, வாளி, அது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா மேலே ஒரு பெரிய வட்டமாகும், மேல் பகுதி வந்து பெரிய அகண்ட வட்டமாகவும் அடிப்பகுதி ஒரு குறுகிய வட்டமாகவும் இருக்கு இல்லைங்களா. அப்போ 2 ஆரங்கள் இருக்குங்க. சரிங்களா, 2 ஆரங்கள் இருக்கும். கீழே நான் வெட்டி எடுத்த மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள் படத்தில். இந்த மாதிரி கூம்புலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பகுதி தான் இடைக்கண்டம். சரிங்களா, கூம்புலேருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு என்ன பகுதியில் என்ன வடிவத்தில் தெரிஞ்சிடும், இடைக்கண்டம். அந்த இடைக்கண்டத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா வாளி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாளி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பங்கிலாம் அந்த மடல் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஃபயர் ஸ்டேஷன் இல்லையா, அந்த வாளி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடைக்கண்ட வடிவத்தில் தான், கூம்பு வடிவத்தில் இருந்தது. அதை என்ன பண்ணினாங்க, வெட்டி எடுத்து இடைக்கண்ட தீயணைப்பு இதில் இடைக்கண்ட வடிவத்தில் மாற்றிருக்காங்க. சரிங்களா, அந்த மாதிரிலாம் மாட்டி ரெட் கலரில் பார்த்துருக்கீங்க இல்லையா, பெட்ரோல் பங்கிலாம் பாருங்கள், அந்த இதை வச்சு மாட்டி விட்டுருப்பாங்க. சரிங்களா, இதுதான் இடைக்கண்டம். கூம்புலேருந்து உருவாகக்கூடிய பகுதி தான் இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இடைக்கண்டத்தோட வலைபரப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடைக்கண்டத்தோட வலைபரப்பு பார்க்கலாம். நமக்கு எப்படி இருக்கும், மேலே ஒரு வட்டம் தெரியும், கீழே வந்து ஒரு வட்டம் தெரியும். அப்போ மேல் மற்றும் கீழ் வட்டங்களின் சுற்றளவுகளின் கூடுதல் இன்ட்டு சாய் உயரம். சரியா, சுற்றளவுகளோட கூடுதல் இன்ட்டு சாய் உயரம். மேலே இருக்க ஆரத்தை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆர், வெளியார்னு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க ஆரத்தை வந்து நம்ம ஸ்மால் ஆர். சரியா, சாய் உயரம்னாவே நமக்கு என்னது எல்லுன்னு தெரியும். சரிங்களா, அப்போ 1/2 இன்ட்டு 2πr + 2πr. சரியா, அப்போ அந்த 2 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். உள்ளே நமக்கு எப்படி இருக்குன்னா π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் π ஸ்மால் ஆர் இன்ட்டு எல்லுன்னு இருக்கும். அப்போ அந்த ஆர் வந்து கேன்சல் ஆகிடும், அந்த 2 வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா பையும் 2லேயும் காமனாக இருக்குது. அப்போ பையை எடுத்துட்டேன்னா π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் சதுர அலகுகள். சரியா, என்னது இது, இடைக்கண்டத்தின் வலைபரப்பு. இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா,
பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் சதுர அலகுகள். சரியா? ஸ்மால் இன்ட்டு எல் சதுர அலகு. எல்லுங்கிறது சாயுதளம், கேபிட்டல் ஆருங்கிறது வெளியாரம், ஸ்மால் ஆருங்கிறது உள்ளாரம். இப்போ அடுத்து இடைக்கண்டத்தோட மொத்த பரப்பு காணலாம். இடைக்கண்டத்தின் மொத்த பரப்புனா இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. வளைபரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகேவா? அடுத்தது மேல்வட்டத்தின் பரப்பு. ஏன்னா நமக்கு வளைந்திருக்கக்கூடிய பகுதி தான் வளைபரப்பு. சரியா? மொத்த பரப்பும் போது ஒரு திண்ம உருவத்தோட வெளிப்பகுதிகள் எல்லாமே சேர்ந்து வரும். அப்போ மேல்வட்டத்தின் பரப்பு ப்ளஸ் கீழ்வட்டத்தின் பரப்பு. சரிங்களா? அப்போ இடைக்கண்டத்தோட வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் மேல்வட்டத்தை தான் நம்ம வெளியாரம்னு எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கீழ்வட்டத்தோட பரப்பு வந்து ஸ்மால் ஆர், உள்ளாரம் ஸ்மால் ஆர்னு எடுத்து சொல்லியிருக்கோம்னா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். சரிங்களா? இந்த சம்பந்தமான கணக்குகளை பயிற்சிகளில் பார்க்கலாம். நன்றி.